தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்தோத்திற்கு இப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவதாயை துன்ப வேலை நாம் நடைபெறி உம்மிடம் இருக்கிறோம். மகிமை நிறைந்தவுள்ள ஆசீர்வாதமான மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருள வேண்டுதல் செல்வம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருள் இருக்கிற புனித அந்தோனியாரை இயேசு பாலகனுக்கு ஏழையும் பெயர் பெற்ற பரிசுத்த தலம் விளங்கும் நீதியே இன்னொரு ஊரின் சஞ்சீவியை பாவைகளின் தஞ்சமின் ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கின்றோம். மன்றாட்டுங்கள். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், பெருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த அறந்தலத்தை நாடுகிற பக்தர்கள் உமது திருவிழத்தின்படி உலகத்தை நீடிக்கவும் மன அமைதியை இடையவும் வேண்டும் என்று தீய சோதனைகளிலிருந்தும் பேயின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடும் எங்களை எதிர்கொண்டு வருத்திய நிகழ்விலும் என்னும் ஆதரவை இருக்க வேண்டும் என்று யாவராலும் கைவிடப்பட்ட நம்பிக்கையிடம் இருக்கும் நெருக்கடியான வேளை எங்களுக்கு உதவ வேண்டும் என்று உனது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மௌனமாக ஜெபிக்கலாம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, முதலவில்லாத அன்புக்குரியவரும் முதலின் துணையால் கூடி அற்புதப்பட்ட புனித அந்தோனியார எண்ணுதல் மக்களான எங்கள் பேரில் கருணை கண்களை திருப்பியறலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். மாநிலம் போற்றிடும் தூயவர் நீ உந்தன் பாதம் நாடி வந்தோம். கோடிய புகழென புகழ் பேற்றி, கோடிய புகழென புகழ் பேற்றி நாடி வரும் என் புகழீற்றி. மாநிலம் போற்றிடும் தூயவர் நீ உந்தன் பாதம்
இயேசுவே மீட்பரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியாரே உம்மை வணங்குகிறோம். ஒவ்வொரு இறைவா, இந்த மாலை திருப்பலி வழியாக இறை வல்லமையை வெளியிட்டதற்காக நன்றி. இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியதற்காக நன்றி. நற்கருணை வழியாக எங்களோடு தங்குவதற்காக நன்றி. இயேசுவே, நீர் வல்லமை நிறைந்தவர், வாக்கு மாறாதவர், நன்மைகள் செய்பவர், குணப்படுத்துபவர், ஆற்றுப்படுத்துபவர். இயேசுவே நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவை உற்று நோக்கி பாருங்கள். உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா நெஞ்சில் என் நினைவெழுதி. உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா நெஞ்சில் என் நினைவெழுதி. என்றென்றும் என்னை நிலைக்க செய்தார், என்றென்றும் என்னை நிலைக்க செய்தார், என்றென்றும் என்னை நிலைக்க செய்தார், என்றென்றும் என்னை நிலைக்க செய்தார். உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா நெஞ்சில் என் நினைவெழுதி. என் கண்ணில் உந்தன் படிவெழுதி, இம்மண்ணில் உந்தன் அடி தொழுது. என் கண்ணில் உந்தன் படிவெழுதி, இம்மண்ணில் உந்தன் அடி தொழுது. பிச்சலாய் என்னை அலைய விட்டார், உன் பச்சலாய் என்றும் தொடரு விட்டாய். பிச்சலாய் என்னை அலைய விட்டாய், உன் பச்சலாய் என்றும் தொடரு விட்டாய். உன் நெஞ்சில் என் நினைவெழுதி, இறைவா உன்னை நிலைக்கச் செய்தாய். உன் கையில் என் பெயர், உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி. என்றென்றும் என்றென்றும் என்னை நிலைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நிலைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நிலைக்கச் செய்தாய், என்றென்றும் என்னை நிலைக்கச் செய்தாய். உன் கையில் என் பெயர் எழுதி, இறைவா உன் நெஞ்சில் என் நினைவெழுதி. என் கண்ணீரும் உந்தன் பதம் கழுவி, உன் மலர்பதத்தில் என் இதழ் பதித்து. என் கண்ணீர் உந்தன் பதம் கழுவி, உன் மலர்பதத்தில் என் இதழ் பதித்து. உள்ளத்தை உடைத்து வாக்குவிட்டே, உன் உள்ளத்தை அடைந்து உயர்ந்து விட்டே. உள்ளத்தை உடைத்து வாக்குவிட்டே, உன் உள்ளத்தை அடைந்து உயர்ந்து விட்டே. உன் நெஞ்சில் என் நினைவெழுதி, இறைவா உன்னை நிலைக்கச் செய்தாய். உன் கையில் என்
என்னை நிலைக்க செய்தாய். உன் கையில் என் பெயர் எழுதி இறைவா உன் நெஞ்சில் என் நிலை எழுதி. இறைவா உன் நெஞ்சில் என் நிலை எழுதி. இறைவா உன் நெஞ்சில் என் நிலை எழுதி. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. வழியோரம் பயணம் செய்தார் ஒருவர். காடுகள் வழியாக ஒரு பயணம் தொடர்ந்தது. தடுத்து நிறுத்தப்படுகிறார். வழியில் சந்தித்த நபர் ஒரு திருடன். திருடனை பார்த்ததும் இந்த வழியோரம் பயணம் செய்தவருக்கு நடுக்கம் வருகிறது. இருந்தாலும் நிதானம் இழக்காமல் அவரிடம் நிற்கிறார். திருடன் பார்த்த உடனே உன் கையில் என்ன இருக்கு, உன் பையில் என்ன இருக்கு, எல்லாத்தையும் என்ன கொடு அப்படிங்கிறார். இவரும் எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து வருகிறார். அந்த திருடன் கேட்கிறான், வேறதான் வச்சிருக்கிறியா? என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை சொன்ன அந்த திருடன் அவனுடைய வழியிலே நடந்து செல்கிறான். இவர் கொஞ்சம் தூரம் அந்த திருடன் போன பின்பு தன்னுடைய பையிலே கொஞ்சம் கையை வைத்து பார்த்த பொழுது இன்னும் கொஞ்சம் நாணயம் இருப்பதை அவர் பார்க்கிறார். 1 2 இருந்துச்சு. திரும்ப அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. அந்த திருடனை கூப்பிடுறார். கூப்பிட்டு நீ அங்கேயே இல்லை, நான் அந்த இடத்துக்கே வந்தறதுக்கு ஓடி போய் அவன் பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் காசு என் பையில இருக்கு, அதை நான் கொடுக்க மறந்துட்டேன், இந்த இதையும் நீ வச்சுக்கோ என்று காசு எடுத்து அந்த திருடனுடைய கையிலே கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? திருடனை திருத்தக்கூடிய ஒரு மன வலிமை இருந்தது அந்த நபர். அவர்தான் நாம் கொண்டாடுகிற புனித சிலுவை நபர். இவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான நிகழ்வு இது. அனைத்தையும் கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவை அன்பாக கொடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தார மந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இவர் போன இடமெல்லாம் நிறைய நிறைய காரியங்களை செய்து கொண்டே வந்திருக்கிறார். துணிச்சல் மிகுந்தவர். 16ஆம் நூற்றாண்டுல திருச்சபையில் நிறைய குழப்பங்கள், நான் நீ அப்படிங்கிற வகையில போட்டி பொறாமைகள் எல்லாம் இருந்த வண்ணம் இருந்தது. குடும்பத்திலேயே இருக்கிற திருச்சபையில் இருக்காதா? அந்த சமயத்திலே தான் இவர் கர்மேல் சபைக்குள்ளே நுழைகிறார். அபிலா பிரசனவை சந்திக்கிறார். அவர் அந்த சபையை சீர்திருத்தி கொண்டிருக்கிற பொழுது இவரும் தன்னை அதற்குள் இணைத்துக் கொள்கிறார். நானும் அவரோடு இணைந்து கொண்டு இந்த சபையை சீர்திருத்த வேண்டும் அப்படின்ட்டு சில கடினமான ஒழுக்க முறைகளை எல்லாம் கடைபிடிக்க அவர் ஆணை எடுக்கிறார். தலைவராக இருந்து கொண்டு பிடிக்குமா இப்படி ஏதாவது செஞ்சா அவர் கீழே இருந்த எல்லாருக்கும் எரிச்சல், புகைச்சல், பகைமை, பொறாமை எப்படியாவது இவரை தள்ளி விட்டுறணும். அதற்காக என்ன செய்யறாங்க? சதி செய்கிறார்கள். திட்டம் போட்டு அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார்கள். ஏறக்குறைய 9 மாதங்கள் சிறைச்சாலையில் அவர் கடுமையான சிறை தண்டனை அனுபவிக்கிறார், கொடுமையை அனுபவிக்கிறார். அந்த சமயத்தில் எல்லாம் அவர் மனசுல இருந்தது கடவுளுடைய சிலுவை பாடுகள், ஆண்டவருடைய சிலுவை மரம் தான். அதை சொல்லி சொல்லி அவர் அந்த சிலுவையோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் அவருக்கு பேரு சிலுவை அருளப்பர் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னு சொல்றாங்க. பிறகு அந்த இடத்திலிருந்து வெளியில வந்த உடனே, சிறையிலிருந்து வெளியில வந்த உடனே திரும்பவும் சீர்திருத்த இன்னும் சற்று முனைப்போடு அவர் செய்கிறார். நிறைய புத்தகங்களை எழுதுகிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த புத்தகங்கள், அந்த பேருரைகள், அந்த நல்ல நடைகள் எல்லாமே போற்றப்படுவையாக இருக்கிறார். அதனாலதான் அவர் மேல பல பேர் கோபம், எப்படியாவது மனுஷன் இறந்தா போது என்று படுகிறார். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, சில சமயத்துல சீர்திருத்தம் செய்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. சாதாரணமான காரியம் அல்ல. குடும்பத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்போ அதுவே ஒரு நபர் இல்ல, இது தவறு, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த நபரை எல்லாரும் எப்படி பார்ப்போம்? ஏத்துக்குவோமா? வீட்டுல ஒரு 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்திலேயே இதுதான் சரி, இதுதான் செய்யணும் அப்படின்னு உதவியை பூர்வமாக சொல்லுறாரு வச்சுக்கலாம், சட்டப்பூர்வமாக சொல்றாரு வச்சுக்கலாம். அந்த நபரை பார்த்தாலே பேசுகிறார், பெரிய ஞானி வந்துருச்சு, சட்டம் பேசு, தைரியம் பத்தி சொல்லு, அதெல்லாம் யாரும் சொல்லிட்டு போறாங்க, நம்மளால முடியாது. சாதாரண குடும்பத்தில் இவ்வளவு
வச்சுட்டு என்றால் ஒரு சபையிலே சீர்திருத்தக்கூடிய அளவுக்கு இவர் துணிச்சு வைத்திருந்தார்னா எப்படி அவருக்கு இந்த சக்தி கிடைத்தது பார்த்தா முழுக்க முழுக்க ஆண்டவரை அவர் பற்றி கொண்டதாக வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னைக்கு நான் அப்படியே கொஞ்சம் மாட்டிக்கிட்டு வேற யாரையும் போய் சீர்திருத்த வேண்டாம், நாமளே சீர்திருத்திக்கலாம். அதுதான் ஆகமன காலம், அதுதான் திருவருகை காலம், அதுதான் கடவுளை சந்திக்க நாம் செல்கிற காலம். நம்ம கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், இது எதெல்லாம் செஞ்சிச்சு நல்ல காரியமா, எதெல்லாம் செய்யக்கூடாது கெட்டது அப்படி கையை பார்க்கணும். எல்லாம் தெரியும், அதுல போய் படம் முடிச்சு காட்டு. நல்லதெல்லாம் செஞ்சிருந்தா டிக்கெட் அடிச்சுக்கோங்க. கடவுளுடைய பிள்ளைக்கு ஏதாவது இந்த கையை வேண்டாத வேலை செய்யுதா, இப்படி ஏதாவது நீட்டி இருக்குதா, இப்படி ஏதாவது மிரட்டி இருந்தா அப்படின்னா என்னமோ நடக்குது. நாம் என்னையே சீர்திருத்திக் கொள்ள இந்த சிந்தனை வாதி இன்னைக்கு இருக்கிற புனித சிலுவை அருளப்பர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு 2 பசங்களை நம்ம நற்செய்தி வாசகத்துல சந்திச்சோம். அப்பாவுக்கு பிடிச்ச பையன், அப்பாவுக்கு பிடிக்காத பையன் எல்லா வீட்லயும் இருப்பான். அம்மாவுக்கு பிடிச்ச குழந்தை, அம்மாவுக்கு பிடிக்காத குழந்தை அப்படின்னா நான் வெறுப்புல சொல்ல வரல, ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைதான் ரொம்ப பிடிக்கும், கட்டி பிடிச்சு முட்டை பிடிச்சு அப்படியே மாறி பொழிவான். அந்த பையன் வந்தா பிடிக்கும் தான், இருந்தாலும் எதுவும் நிறைய பிடிக்கும். எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி தான். இன்னைக்கு 2 பசங்களை ஆண்டவர் இயேசு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஒரு பையன் சொன்னா அப்பா சொன்ன உடனே செய்யறப்பா, என்ன சொன்னாலும் சரிப்பா, நான் செய்வப்பா. அம்மா நான் என்ன சொன்னாலும் வேலை செய்யப்பா, ஆனா அவன் அப்பப்ப இன்னொருத்தன் என்ன சொல்றான், முடியாதுன்னு சொல்றான், ஆனாலும் அவனுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். இந்த வார்த்தை மனசுல பதிவு வைப்பாங்க. எண்ணத்தை மாற்றிக்கொள்வது சாதாரண காரியமா? நம் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? நான் சொல்றதா சரின்னு அடிச்சு இடிச்சு நல்லா குத்தி புரிய வைக்கிறது நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம எண்ணத்தை மாற்றிக்கொள்வது என்பது சாதாரண காரியம். எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, அப்பா பெரியவர், அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் எழுந்தால் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எப்படி மாத்துறது எண்ணத்தை அப்படின்னா ரொம்ப சுலபம். நீங்க சொல்லி கொடுத்தாரு சாமி, கீழ்ப்படி, உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நட, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நட, திருச்சபைக்கு கீழ்ப்படிந்து நட, அந்திக்கு கீழ்ப்படிந்து நட, பெரியவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நட. அப்படி எல்லாம் நடந்தால் இறைவனே உன் மத்தியிலே செயல்படுவார். நம்ம வாசிக்கலாம். ரோமியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 11. ரோமியர்கள் எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 11. நம்ம கீழ்ப்படித்தோம் என்றால் கடவுள் நமக்கு என்ன பலனை தருவார்? நிறைய சொல்லலாம், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இல்லை சொல்ல வந்தேன். ரோமியர் பிரிவு 11 இறை வார்த்தை 30:3. ரோமியர் 11:30 வாசிங்க. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்துக்குரியவராக. பாத்தீங்களா, கீழ்ப்படியாக இருந்தப்போ கடவுளுக்கு விளையிருந்தாங்க. எப்ப கீழ்ப்படினார்களோ கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க தான் மனசு வச்சு 2 பசங்கள எந்த பையனை கடவுள் உயர்த்தி சொல்கிறார்? யார் தந்தையின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ அவரை உயர்வாக சொல்கிறார். இன்னைக்கு நான் நீங்கள் நம்மை சீர்திருத்திக்கலாம். என்ன செய்யலாம்? இந்த யோவான் நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நம்மகிட்ட ஏதாவது ஒரு நல்ல குணம் கெட்ட குணம் இருந்துச்சுன்னா நல்ல குணத்தை வளர்த்து கொண்டே இருப்போம். கெட்ட குணம் இருந்தால் யார் நமக்கு சொல்லுங்கிற அவசியம் இல்லை, நாமே நம்மை சீர்திருத்திக் கொள்ளலாம். எப்படி? ஒரே சொல், கீழ்ப்படிவோம். என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நீ என்ன சொல்லுகிறையோ அதை நான் கீழ்ப்படுகிறேன். ஒரு குட்டி வீட்டுல இந்த டிஸ்கஷன் நடக்குது. குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்பா சொல்லிக் கொடுக்குறாரு, யார் அம்மா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் கிஃப்ட் பெருசா வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா? எந்த குழந்தை அம்மாவுக்கு கீழ்ப்படிதோ அந்த குழந்தைக்கு நான் பெரிய கிஃப்ட் வாங்கி தருவேன் அப்பா சொல்றாரு.
அவங்க வீட்டில் 4-5 நண்டு சிண்டலா இருக்கு. எல்லாம் மூஞ்சி பார்த்துட்டு ஒரு நண்டு எந்திரிச்சு அப்பா கிட்ட, அப்பா இந்த பரிசு தான் எங்களுக்கு வேண்டாம், எல்லாத்தோட நீங்க தான் அம்மாவை கீழ்படுகிறீங்க, நீங்களே வச்சுக்கோங்க. கீழ்படுகிறது என்பது கணவனுக்கு இன்னைக்கு கைவந்த கலை, அது மனைவிக்கு இல்லையா? இதே போலத்தான் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையிலே யாருக்காவது நாம் கீழ்ப்படிய வேண்டுமா, அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கேள்வி கேட்பது நம்முடைய வேலை அல்ல. இன்னைக்கு அதை ஆண்டவர்கிட்ட விட்டு விடுவோம். இறைவன் நமக்கு அதை கற்றுக் கொடுப்பார். நாமே நம்மை சீர்திருத்திக் கொள்ளலாம். விழுந்தால் படியுங்கள். கண்களை குவித்து ஆண்டவரை சுற்றி நோக்கி, உங்கள் கரம் அது எதெல்லாம் நல்லது செஞ்சிருக்கு அதற்காக நன்றி சொல்லுங்க. உங்கள் கரம் எதெல்லாம் தவறு என உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதோ, மனசாட்சி சொல்லிக் கொடுக்கிறதோ, அதெல்லாம் நீங்க ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் என் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு, என்னுடைய பங்கு தந்தைக்கு, திருச்சபைக்கு கீழ்ப்படியை மறுத்திருக்கிறேன், வெறுத்திருக்கிறேன். சில சமயங்களில் தவறாக பேசியிருக்கிறேன், நான் மன்னிச்சிருக்கலாம். இந்த நாளில் நான் என்னை சீர்திருத்திக் கொள்கிறேன். இந்த யோவான் அருளற்ற சிறுமையை கையில் எடுத்துக்கிட்டு பெரிய சபையிலே அவர் மாற்றி அமைத்தார். அவர் எழுதிய நூல்கள் எல்லாம் இன்னைக்கு போற்றப்படுகிறது. மறை வல்லுநராக திருச்சபையில் அவர் போற்றப்படுகிறார். திருடனை கூட கொடுத்து திருத்தினார். அதுபோலத்தான் ஆண்டவரே, இந்த ஆகமன காலத்திலே, திருவருகை காலத்திலே, கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே நானும் எனக்காக எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கிறத கொடுத்து என்னை திருத்திக் கொண்ட வல்லமை தாரும் நலம் தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த மாலை திருப்பலி நேரத்திற்காக, அற்புதமான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலே ஒவ்வொரு வாரமும் இந்த நற்கருணை பிரசனத்தின் முன்பாக நாங்கள் ஜெபிக்க எங்களை தூங்குகிறதே நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேருக்கு பார்த்து கொடுத்து வைக்கிறது நம்முடைய மத்தியில் நாங்கள் இருக்கிற பொழுது ஒரு சக்தியை பெறுகிறோம், ஒரு ஆற்றலை பெறுகிறோம், மனசுல ஒரு தெளிவு கிடைக்கிறது, உற்சாகம் கிடைக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களை சந்திக்கிற அந்த நேரத்திலெல்லாம் எங்களோடு தொடர்ந்து பயணம் செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே, இதில் இருக்கிற கொஞ்ச நாட்களிலே, 10 நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மாத்திரம், உடைய வார்த்தைக்கு மாத்திரம் முழுமையாக கீழ்ப்படிந்து நடந்து இரக்கத்தை மிகுதியாக பெற்றுக்கொள்ள நேரத்தில் எங்களை வல்லமையோடு ஆசீர்வதிக்கிறார். எனக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க, நான் சொல்றதை கேட்கணும் என்கிற நிலையை மாற்றிக்கொண்டு நான் பிறருடைய காதுகளாக, பிறர் சொல்லுகிற வார்த்தைகளின் காதுகளை கேட்கும்படியாக மாற வல்லமையான அருளை இந்த நேரத்தில் கொடுக்கிறார். இயேசுவே நன்றி. இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே இப்படி அத்துணைய பாதத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்ப கருத்துக்கள், ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த நவநாள் ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அந்த துணியர்களுக்காக மன்றாடுவார், எனக்காக எல்லாத்தையும் செய்வார் என்று சொல்லி எத்தனை ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ நீ விண்ணப்பங்களை கேட்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவரே, தொலைந்து போத பொருளை கிடைத்ததற்காக நன்றி திருக்குறிப்பு கொடுத்த அந்த குடும்பத்தை போல ஒவ்வொருவருமே வாழ்க்கையில எதையோ தொலைத்திருக்கலாம், ஆத்மாவை தொலைத்திருக்கலாம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மீண்டுமாக அதை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இப்படி நத்துணையுடைய அப்பொழுது இருக்கிற தேவைகளெல்லாம் இப்பொழுது சந்திப்பீரார், நிறைவேற்றுகிறார். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த கிறிஸ்துவின் காலத்துல கடந்த நாட்களில் எங்கள் பங்களை சந்தித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து கொடுக்கிறோம். எல்லா இடங்களிலுமே ஆண்டவரே, உடைய கீதம் ஒலிக்கப்பட்டிருக்கிறது, உடைய வார்த்தை ஒலித்திருக்கிறது. ஒவ்வொரு இதையும் தட்டி தூக்கி நிறுத்துவீராக, உம்மோடு சேர்த்து இணைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலே எல்லா குடும்பத்தையும் பாதத்திலே கொண்டு வந்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே அத்தனை குடும்பத்தில் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை கொடுப்பீராக. சிறப்பான வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தார்களாக. இயேசுவே நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் கேரட்ஸை வெற்றிகரமாக முடித்ததற்கு நீ கொடுத்த அருளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஒவ்வொரு இல்லத்திலும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பிரசன்னம் இறங்கி வழிநடத்துவதாக. இயேசுவே நன்றி. மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான மக்களுடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து செல்கிறோம். எங்கள் தூய தந்தையே, மௌனமான சொன்னார்கள். உங்கள் தனிப்பட்ட கருத்துக்களோடு செல்லுங்கள்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய